விநாயகன் 4 மாண்புமிகு உறுப்பினர் திரு இளங்கோ மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கோரிய ரயில்வே மேம்பாலம் கொடுமுடி மற்றும் புகழூர் ரயில்வே நிலையங்களுக்கு இடையே கடவு எண் 32 ஆகும். பொதுவாக ரயில்வே மேம்பாலம் அமைக்க கடவு வாகனங்களுடைய அளவு, அதாவது டிவிசி ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட் 1 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். அது சம்பந்தப்பட்ட 32 ரயில்வே கேட்டில் தற்போது வாகனத்தினுடைய செறிவு என்பது 1,22,130 உள்ளது. ஆனால் இந்த ஆண்டு 2023-24 சேர்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதற்காக 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக நிர்வாக அனுமதி பரிசீலனை உள்ளது. பொதுவாக இது போன்ற ரயில்வே பாலம் கட்டுகிற பொழுது 50% ஒன்றிய அரசாங்கத்தினோட நிதியில் இருந்தும் 50% மாநில நிதியிலிருந்து கட்டப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த திட்ட அறிக்கை வந்தவுடனே அதற்கு வேண்டிய முயற்சிகள் எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் இளங்கோ. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட நொயிலிருந்து வேளாயுதம்பாளையம் செல்லுகின்ற சாலை மிகவும் முக்கியமான சாலை. இந்த சாலையில் 5 மீட்டர் சாலையாக இருந்தது. இதை நம்முடைய திராவிட மாடல் அரசு 10 மீட்டர் சாலையாக தரம் உயர்த்தி தந்ததற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த திட்டத்தை பெற்றுத்தந்த மின்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நான் இந்த வேளையிலே நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சாலையில் ரயில்வே பாதை அமைந்துள்ளது. இந்த ஒரு நாளைக்கு 30க்கு மேற்பட்ட ரயில்கள் இந்த சாலை வழியாக கடந்து செல்கிறது. இதனால் இந்த பகுதியில் உள்ள பள்ளிக்கு செல்கின்ற வாகனங்கள், அதே போல ஆம்புலன்ஸ் வாகனங்கள், அதே போல புகழூர் சர்க்கரை ஆலைக்கு செல்கின்ற கரும்பு லாரிகள் நீண்ட வரிசையில் நிற்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு இந்த திட்டத்தை கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு நான் இந்த வேளையில் நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சாலையை இந்த ஆண்டு முடித்து தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவரே நன்றி சொல்லிட்டார். ஏன்னா இந்த ஆண்டே திட்ட அறிக்கை 50 லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசாங்கத்திற்கு ரயில்வே துறைக்கு நாங்கள் ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்கிறோம். அது இன்னும் விரைந்து இந்த ஆண்டே கொண்டு வருவதற்கு இந்த அரசு முயற்சி செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் இளங்கோ. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கரூரிலிருந்து ஈரோடு செல்லுகின்ற சாலை தற்போது 4 வழி சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நொயில் பகுதியில் நொயிலாற்றில் மேலே இருக்கின்ற உயர்மட்ட பாலம் குறுகலாக உள்ளது. இந்த பாலத்தை புதிய பாலம் பக்கத்தில் அமைத்து தரப்படுமா என்பது பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் பொறுப்பேற்ற உடனேயே போக்குவரத்து செறிவை பொறுத்தளவுக்கு 4 வழிச்சாலையாக ஆக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்தார்கள். அந்த அடிப்படையில் தான் ஈரோடுக்கும் கரூருக்கும் போக்குவரத்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால் 4 வழிச்சாலையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிற இந்த பாலம் 2025-26ஆம் ஆண்டு இந்த ஆண்டிலேயே உயர்மட்ட காலம் கட்டுவதற்கு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பெருந்தகை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நடுக்கடலில் ஐயன் திருவள்ளுவனையும் விவேகானந்தரையும் 37 கோடி ரூபாய் பொருட்செலவில் இணைத்து உலகமே அறியாத ஒரு தொழில்நுட்பங்களுடன் அந்த பாலத்தை மாண்புமிகு முதலமைச்சரால் திருக்கரங்களால் திறந்து வைத்த பொதுப்பணித்துறை இப்பொழுது படப்பையிலும் திருப்பெரும்புதூரிலும் அந்த பாலங்கள் என்ன நிலையில் இருக்கின்றன, அதை நீங்கள் கூடிய விரைவில் நிறைவேற்றி தருவீர்களா? முதலமைச்சருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் பாலமாக இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் இந்த பாலத்தை வெகு விரைவில் போர்க்கால அடிப்படையில் கட்டித் தருவீர்களா என்று தாங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அதில் போக்குவரத்து அதிகமாகத்தான் இருக்கிறது. அந்த பாலம் நானே 2 முறை போய் பார்த்திருக்கிறேன். அந்த ஒப்பந்ததாரை அழைத்து நான் நேரடியாக பேசியிருக்கிறேன். ஆனால் விரைந்து இந்த ஆண்டே அதை முடிப்பதற்கு வேண்டிய பணிகள் இந்த துறை எடுத்துக்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர் கோ தளபதி. பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மாநகரில் தெற்கு வாசல் பாலம் என்று 1974ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் திறக்கப்பட்டு 50 ஆண்டுகளாகிவிட்டது. மேற்படி பாலம் 7 மீட்டர் அகலம் கொண்டபடியால் போக்குவரத்திற்கு மிகவும் சிரமமாக உள்ளது. ஆகையால் அதை அகலப்படுத்துவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மேலும் அது மதுரை விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய சாலை
ஆகையால் அதை அகலைப்படுத்தி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் கோரிய மேம்பாலம் என்பது 7 மீட்டர் அளவில் தான் இருக்கிறது. அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த ரயில்வே மேம்பாலத்தினை 4 வழி பாதையாக அகலப்படுத்துவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரிவான திட்ட அறிக்கை பணி முடிவற்றவுடனேயே ரயில்வே மேம்பாலம் அகலப்படுத்துகிற பணி துவக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஸ்டாலின் குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய துறையூர் தொகுதியில் வெங்கடேசபுரம், கொட்டையூர், கருப்பம்பட்டி, கரட்டூர் கிராமங்களை சேர்ந்த மக்கள் நடுவில் இருக்கக்கூடிய ஐயாத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். ஏற்கனவே அந்த சாலையானது ஊராட்சி ஒன்றிய சாலையாக இருந்து நபார்டு கிராம சாலையாக மாற்றம் செய்யப்பட்டு அந்த சாலையும் பணியை முடிவுற்றிருக்கின்றது. தற்போது அந்த 5 கிராமங்களை சேர்ந்த மக்கள் சேனப்பள்ளூர், நாமநாயக்கம்பட்டி, கங்காணிப்பட்டி வழியாக விஎஸ்எம் செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இது துறையூரில் இருந்து நாமக்கல் செல்வதற்கு இந்த சாலை மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. எனவே அந்த கருப்பம்பட்டிக்கும் விஎஸ்எம் இணைக்கக்கூடிய அந்த ஐயாத்து பாலம் ஏற்கனவே நபார்டு மற்றும் கிராமப்புற சாலையும் நெடுஞ்சாலை திட்டத்தின் மூலமாக எஸ்டிமேட் அனுப்பப்பட்டு இருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்திலும் நான் எங்களுடைய தொகுதி மக்களின் சார்பாக திட்டத்தை வழங்கியுள்ளேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் இந்த பாலத்தை கட்டித்தர முன்வருவார் என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றனர். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய ஸ்டாலின் குமார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற இந்த பாலம் என்பது பொதுவாக கிராம சாலையிலே பல்வேறு பாலங்கள் தொடர்ந்து இந்த 3.5 ஆண்டு காலத்திலே கட்டி கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக 1000க்கும் மேற்பட்டிருக்கிற பாலங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. எஞ்சியிருக்கிற இந்த பாலம் ஏறத்தாழ இன்னும் 67 பாலங்கள் தமிழ்நாட்டிலே கட்டப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது. அந்த பாலத்தில் தான் இது உண்டு. எனவே இந்த 67 பாலத்துக்குரிய கொஞ்சம் தொகையை கேட்டு நாங்கள் ஏற்கனவே நிதித்துறைக்கு அனுப்பியிருக்கிறோம். அது இசைவு பெற்ற உடனேயே அந்த இவர் கேட்ட கேள்வியை முன்னிலையாக எடுத்துக்கொண்டு அந்த பாலத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஜெயராம். அவை முன்னவருடைய வேண்டுகோள் அது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல் அவை முன்னவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை மாவட்டம் செஞ்சலூர் தொகுதியிலே திருச்சி சாலையிலே 2.4 கிலோமீட்டருக்கு உயர்மட்ட மேடம் அமைக்க 2022ஆம் ஆண்டு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டது. மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் வருவதால் காலதாமதமானது. தற்பொழுது மெட்ரோ திட்டப்பணிகளும் நிறைவு செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு நெடுஞ்சாலைத்துறையும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 5 முறை ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு இதுவரை ஒப்பந்த புள்ளி யாரும் எடுக்கவில்லை என்பதை தெரிய வருகிறது. ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விரைவில் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு இந்த பணிகள் எப்பொழுது துவக்கப்படும் என்பதை பேரவைத் தலைவராக அறிய வேண்டுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் கேள்வியிலே அவர் பதில் சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து இது வரைக்கும் நாங்கள் ஒப்பந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யாரும் உரிய ஒப்பந்தம் வரவில்லை. காரணம் அது ரேட்டு கட்டுப்படி ஆகலை என்ற அந்த நிலையில் இருக்கிறது. எனவே அது மீண்டும் நிதித்துறைக்கு அனுப்பி மீண்டும் ரீஎஸ்டிமேட் பண்ணிட்டு அதுக்கு பின்னால் அந்த ஒப்பந்தம் கோரப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சரையும் வணங்கி அவைத்தலைவர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி, பேரம்பாக்கத்தில் ஒரு தலைத்தட்டு பாலம் இருக்கு. அதில் தான் எல்லாரும் புழங்கிட்டு இருந்தாங்க. அது கூவம் ஆற்று குறுக்கே இருந்தது. கடந்த வருதா புயல்ல அந்த ஆறு அந்த இன்னொருக்கா சொல்லுங்க. பேரம்பாக்கத்தில் கூவம் ஆற்று குறுக்கே ஒரு தரைப்பாலம் முன்னாடி இருந்தது. அது வரதா புயல் அப்போ அது அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மேல்தட்டு பாலம் முன்னாடி போட்டிருந்தாங்க. அந்த மேல்தட்டு பாலம் எப்படின்னா கிட்டத்தட்ட அண்ணாம்பேமாலம் இருக்கக்கூடிய அளவுக்கு உயரத்தில் இருக்கு. அதில் பள்ளி மாணவர்கள், வயதானவர்கள் ஏறி அந்த பக்கம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதற்காக கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நானே அந்த பாலத்தை நாங்கள் சொந்த ஏற்பாட்டில் அதை சரி செய்து கொடுத்தோம். மறுபடியும் அந்த மழையில் திருப்பியும் போயிடுச்சு. அந்த தரைப்பாலத்தை ஒரு மேல்தட்டு பாலம் ஒன்று கொடுத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு பாலம் இருக்கும்போது இன்னொரு பாலம் கட்டக்கூடாதுன்னு ஹைவேஸில் பாலிசின்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் அதை கனிவோன்னு கருது. ஏன்னா வியாபார பெருமக்கள், பேரம்பாக்கம் டவுன் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட அதை நீங்கள் சொல்லி நிச்சயமாக அதை அனுமதி கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு பேரவைத் தலைவராக இந்த பதிலை எதிர்பார்த்து அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தினமும் சந்திக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவர் இது ஏற்கனவே எனக்கு கடிதமாக கொடுத்துருந்தா துறைக்கு அனுப்பி
அதற்கு வேண்டிய முன்முயற்சி நான் எடுத்திருப்பேன். இருந்தாலும் அவர் கேட்ட கேள்வியே அது கருத்தாக எடுத்துக்கொண்டு நாளைய தினமே எங்களுடைய அதிகாரி அனுப்பி இந்த ஆண்டே முதலமைச்சரோட அனுமதியோடு எடுத்துக்கொள்ள முடியுமா நிதிநிலைக்கு ஏற்ப என்ற நிலையை அறிந்து அதற்கு எடுத்துக்கொள்வோம். மாண்புமிகு உறுப்பினர் அருண்குமார். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட கோவை சக்தி சாலையில் துடியலூர் பிரிவில் சரவணப்பட்டி பகுதியில் ஒரு உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கு ஏற்பாடுகளெல்லாம் செய்யப்பட்டு டெண்டரெல்லாம் கோரப்பட்டது. அதே காரணம் நிறுத்தி வைக்கப்பட்டது. அங்கே ஐடி கம்பெனிகள்லாம் இருக்கிறதுனால ஒரு டிராஃபிக்கு ரொம்ப சிரமப்படுகிறார்கள் பொதுமக்கள். அந்த ஐடி கம்பெனிக்கு வேலை செய்கிறவங்கெல்லாம் இதை உடனே இந்த பாலம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்தால் இருக்கும். அதனுடைய நிலை என்ன என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவருக்கே தெரியும் சரவணப்பட்டி பாலத்துக்கு ஏற்கனவே டெண்டர்லாம் கோரப்பட்டு இடையில நிறுத்தப்பட்டது. அது காரணம் என்னன்னாக்கா மெட்ரோ ட்ரெயின் அங்கே வரப்போகுதுன்ற அந்த அடிப்படையில் அது ஏற்கனவே நிறுத்தப்பட்டது. அதற்கு பின்னால் ஒரு சாரார் இல்லை மெட்ரோ ட்ரெயின் வரும்போது இருக்கட்டும், இப்போ பாலத்தை கட்டுங்க அப்படின்ற இது மாதிரி 2 வகையான கருத்து இருந்தது. கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்துல அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க, அங்கே இருக்கிற வியாபாரிகள், அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் நேரடியாக ஒரு என்கொயரி போட்டார். அதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மறுபடியும் சிபார் செய்து இல்லை பாலத்தை கட்டுங்கன்னு சொன்னார். அதுக்கு பின்னால் தான் பாலம் கட்டுகின்ற பணியில் நெடுஞ்சாலைத்துறை ஈடுபட்டு டெண்டர்லாம் விடப்பட்டது. டெண்டர் எடுத்திருக்கிறாங்க. அதற்கு வேண்டிய ஒப்பந்தங்கள் பணிகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைவிலேயே இந்த சரவணப்பட்டி பாலம் கட்டி முடிக்கப்படும்.